தாமிரபரணி ஆற்றில் செல்லும் நீரின் அளவு 80,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் சாலைகளில் தேங்கியிருந்த நீர் வடிந்திருப்பதால் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, இன்றைய நிலவரம் எப்படி இருக்கு? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பாபநாசம் முதல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய புன்னக்காயல் வரை அனைத்து பகுதிகளிலும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் தாமிரபரணியின் பல்வேறு பகுதிகள், தாமிரபரணி ஆற்றி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குடியிருப்புகள் என அனைத்தும் தண்ணீரால் நிரம்பி காணப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் இங்கே இப்ப தற்போது காணப்படக்கூடிய மண்டபங்கள் எல்லாம் மூழ்கெடுத்தபடி 80,000 கனஅடிக்கு மேலாக 1,00,000 கனஅடி வரை தண்ணீர் சென்றது. இந்த நிலையில நேற்று மாலை முதலே மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை அப்படிங்கிறது இல்லாத நிலை காணப்பட்டது. மழை முழுமையாக நின்றுவிட்ட காரணத்தினால தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரின் அளவு தொடர்ந்து குறைந்து வந்த காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் 20 முதல் 25,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இங்கே இப்ப தற்போது காணப்படக்கூடிய நம்ம பார்க்கிறது குறுக்குத்துறை முருகன் கோவில் பகுதியில் இருக்கிறோம். இந்த முருகன் கோயில் முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருந்தது. தற்போது இந்த கோவில் வெளியே தெரியக்கூடிய அளவில் தண்ணீர் வடிந்திருக்கிறது. அடுத்த இன்று மாலைக்குள்ள முழுமையாக தண்ணீர் வடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல தான் ஒரு சில இடங்களில் மட்டுமே தண்ணீர் இன்னும் வடியாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் முழுமையாக வடிந்துவிட்ட நிலையில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் டவுன் கடம்ப சுவாமி கோவில், அதோட மட்டுமல்லாமல் ஒரு சில தெருக்களில் தண்ணீர் வடியவில்லை என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மாநகராட்சி தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாபநாசம் மற்றும் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைகள் பிரதான அணைகளாக இருக்கிறது. பாபநாசம் அணையை பொறுத்தவரைக்கும் அந்த அணை மிக குறைந்த அளவிலேயே தண்ணீர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் இருந்த நிலையில நேற்று ஒரு நாள் 24 மணி நேரத்தில் மட்டும் 12 அடி உயர்ந்திருக்கிறது. அணை பகுதிகளில் ஓரளவு நல்ல மழை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஓரளவு நல்ல மழை பெய்திருக்கிறது. ஊரக பகுதிகளில் மழை அளவு குறைந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஓரளவு நல்ல மழை பெய்திருக்கிறது. அதன் காரணமாக பாபநாசம் அணையில் 12 அடி ஒரே நாளில் உயர்ந்திருக்கிறது. மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரை 5 அடி தண்ணீர் உயர்ந்திருக்கிறது. மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பி இருக்கிற காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியும். மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள். காலை முதலே வெயில் அடிக்க துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் முழுமையாக வடிந்து விட்டது அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி சிவமணி. விவரங்களுக்கு. தூத்துக்குடியில் நேற்று பெய்த மழையில் PNT காலனி பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், என்ன பாதிப்புகளை மக்கள் சந்திக்கிறாங்க? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் தாழ்வான பல பகுதிகளில் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி நகர்பகுதியில் இருக்கக்கூடிய PNT காலனி பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியே ஒரு கடல் போல தெரியுது பார்க்கறதுக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது PNT காலனி மேற்கு பகுதி முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் வீடுகளில் இருந்து மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட இன்று வெளியே செல்ல முடியல. குறிப்பாக இன்று உணவுக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவதற்கோ குழந்தைகளுக்கு தேவையான பால் வாங்குவதற்கோ வெளியே செல்ல முடியல. அதே நேரத்தில் இந்த பகுதியில் பால் விநியோகம் கூட தடைப்பட்டிருக்கிறது. ஏராளமானவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டின் உள்ளேயே முடங்கி இருக்காங்க. இப்படி வெளியே வர முடியாமல் வீட்டில் முடங்கி இருக்கிறவங்க கிட்ட நாம இது குறித்து பேசலாம். உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க இங்க வந்து இருக்கீங்களா? PNT காலனியில் இருக்கேன். நாங்கள் 5வது தெருவில் இருக்கோம். ஆமாம், வருஷம் இந்த கஷ்டம் தான் படுத்தோங்க. பிள்ளை குட்டிகளோட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தோம். இல்லை, அந்த மொட்டை மாடியில் மழையில் தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்து குடியிருக்கோம். நாங்கள் மேடாக இருக்கிற பகுதியில் உள்ளவங்க இருந்துக்கிடுவாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் வரல. பால் வர மாட்டேங்கு, ஒரு காய்கறி எதுவுமே வரல. இது வரைக்கும் யாரும் இன்னும் பார்க்கவும் வரல. என்ன, இது வருஷம் இதை எப்படியாவது இதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணணும். அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி செய்யணும், மக்களுக்கு காப்பாற்றணும். 20 வருஷமா நான் இந்த ஏரியா 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா இதுதான் எங்களுக்கு நிலைமை. வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணியில பாருங்க, ஒரு வயசான காலத்துல வெளியே போக முடியுதா? ஒண்ணுமே கான்ல தண்ணி போக மாட்டேங்குது. எப்பவுமே ரெகுலரா போக மாட்டேங்குது. கான்கிற பேர் தான் இருக்கவளே தண்ணி போக மாட்டேங்குது. அந்த கான் இப்ப போட்டு பாதாள சாக்கடை தோண்டி போட்டிருக்காங்க. அதுல எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. அதனால கவர்மெண்ட் சீக்கிரம் அது முடிவு பண்ணி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும்.
அதாவது ஸ்ரீராம், இந்த பகுதியில் ஆண்டுதோறும் மழை பெய்ந்தா இதே நிலை தான் தொடருது. இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி முரளி கணேஷ்.